ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/8/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய வலதுகரமாக நம்ம ஆகணும்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவராக இருக்கணும் பாபாவுக்கு. அப்போ தான் வலதுகரமாக இருக்க முடியும் இல்லையா? ஒருத்தர் தன்னுடைய வலதுகரமாக யாரை வச்சிருப்பார்? தனக்கு நேர்மையாக நடந்துக்கிறவங்கள தான் வச்சுருப்பார். கூடவே இருந்து துரோகம் பண்ணுறவங்கள வச்சுருப்பாங்க. ஸோ பாபாவுக்கு நேர்மையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே உயர்ந்த காரியத்தை மட்டுமே பண்ணணும். அப்போ தான் பாபாவுக்கு வலதுகரமாக ஆக முடியும். கேள்வி: எந்த சமஸ்காரம் சேவையில் அதிக தடையை ஏற்படுத்துது தெரியுமா? கருத்து வேறுபாடு. அதுதான் உண்மை இல்லையா? பெரிய பெரிய சேவையெல்லாம் அப்படியே நிற்கிறதுக்கு காரணம் கருத்து வேறுபாடு தான். சுபாவங்களின் காரணத்தினால இல்லையா? ஒரு சேவை 2 பேர் சேர்ந்து பண்ணணும். ஒருத்தர் இப்படி பண்ணணுன்றாங்க, இன்னொருத்தர் இப்படி தான் பண்ணணுன்றாங்க. முடிஞ்சு போச்சு. நீ அப்படி தான் பண்ணால் நான் வரல பண்ணிட்டு அவங்க கண்டுக்குவாங்க. ஸோ அதனால தான் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க பண்ணுறதை நீங்கள் பண்ணும்போது அவங்களே சரி நீ ஏதோ சொல்லுன்ட்டு அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு தோணும். ஸோ இதுதான் மனித இயல்புன்னு பாபா வெளிப்படுத்துகிறார் இந்த ரகசியத்தை. சுபாவங்களின் காரணத்தினால தங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரிவினைக்கான சமஸ்காரம் சேவையில் அதிக தடையை ஏற்படுத்துது இல்லை? இந்தியா இவ்வளோ துண்டாக பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? அந்த பிரிவினை தான். காந்தி சேர்த்தார், மறுபடியும் இப்போ பிரிஞ்சு தானே கிடக்குது. ஸோ அப்போ பிரிவினைக்கான சமஸ்காரம் இருக்குது மனிதர்களுக்குள்ள. ஸோ அதனால் சேவையில் பெரிய தடையை ஏற்படுத்துது இல்லையா? இப்போ இந்தியா ஃபுல்லாக பாபா வெளிப்படுத்துறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்தியா ஃபுல்லாக பேனர் வச்சு ஒரே நாளில் வெளிப்பட்டுருவார். ஆனால் யார் வைப்பாங்க? நான் எதுக்கு அவங்க ஏரியாவுக்கு வைக்கணும்? இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. இன்னொன்று, அவன் யார் எங்கள் ஏரியாவில் பேனர் வைக்கிறதுக்கு அல்லது எங்கள் ஏரியாவில் சேவை பண்ணுறதுக்கு? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேவையில் தடையை ஏற்படுத்துது. ஸோ 2 கருத்துனால் அதிக நஷ்டம் ஏற்படுது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ராஜ்யம் தானே. ஒரு ராஜ்யம்னா அந்த ஒருத்தர் கருத்தை யாருமே அங்கே மறுக்கலை. நாராயணன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறாங்க. அதே இங்கே பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நாம் செய்கிறோம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறதே கிடையாது. இதோடைய நினைவார்த்தமாக எல்லா மதத்துலையுமே அது தொடருது இல்லையா? அவங்கவுங்க அப்படியே கேள்வி கேட்காம பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேள்வி கேட்டால் நஷ்டம்தான் ஏற்படும், கோபம்தான் வரும். ஸோ இந்த கோபன்ற பூதம் கடவுளையே எதிர்க்க வைக்கிதுன்றார். கரெக்டு தானே? இன்னைக்கு நாஸ்திகர்களுக்கு கூட அந்த கோபத்தினால தான் கடவுள் அவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே கடவுளுடைய குழந்தை ஆகியுமே பாபாவுக்கு எதிராக சண்டை போட வைக்கிது. அது என்ன அவங்கள மட்டும் முன்னுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு? பாபா பண்ணார்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்னு அமைதியாக இருக்கணும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது அப்படி தானே இருந்தோம் இல்லை? நம்ம குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா செய்கிற எதுவுமே எடுத்து கேட்க மாட்டோம். என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, நம்ம பட்டு அமைதியாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு தான் நம்மளை வர வைக்கிறதுக்கு பாபா அவ்வளோ முயற்சி பண்ணுறார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, அந்த மாதிரி சமஸ்காரம் இருந்தால் தயவு செய்து நீக்கிடுங்கன்றார். இல்லை இந்த கேள்வி கேட்குற சமஸ்காரம், சண்டை போடுற சமஸ்காரம், இதுதான் ரைட்டுன்னு அடம்பிடிக்கிற சமஸ்காரம், இதை நீக்கிடுங்க. குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்றது அதுதான். குழந்தை 1 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறத கம்முன்னு கேட்கும். எப்போ அந்த குழந்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த குழந்தைக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பிரச்சனையே வரும். அமைதியை கேட்குற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த உலகம் அந்த குழந்தைக்கு நரகமாகவே தெரியாது. எதிர்த்து கேட்கும்போது தான் எல்லாமே நரகம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த சமஸ்காரத்தை நீக்கிடுங்கன்ற பாடல். அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. ஆன்மீக குழந்தைங்க அப்படின்னா யார்? பரமாத்மா சிவனுடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்கள்னு அர்த்தம். ஸோ ஆத்மாக்கள்
சரீரங்கிற கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த பாட்டை கேட்குது. ஆனால் பாபா சரீரத்தை சொல்லலை, ஆத்மாவை தான் குழந்தைன்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கவனமும் எப்போவும் ஆத்மா கிட்டே இருக்கணும், உடம்புக்கிட்டே போகக்கூடாது. அதுதான் இங்கே லட்சியம். நேற்று சொன்னார் பாருங்கள், விளையாட்டு ஒரு பிரச்சனையும் அலௌகிக விளையாட்டாக பாருங்கள், பயப்பட மாட்டீங்கன்ற. இப்போ குழந்தைங்க, ஸோ அப்போ விளையாட்டாக பார்க்கணுன்னா ஆத்மாவில் கவனம் இருக்கணும். இப்போ குழந்தைங்க ஆத்ம அபிமானி ஆகணும். அதுக்கு அதிக உழைப்பு இருக்குது, சும்மா கிடையாது. ஆத்மா ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு அப்படியே விடாமல் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆத்மாபிமானி ஆக முடியும். அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் ஓம் 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 ஓம்னு கோயிலில் போட்டுடுறாங்கல்ல. ஸோ பாபா குழந்தைங்க அந்த மாதிரி கோயிலில் போய் அழகாக பாபாவை நினைக்கலாம், ஆத்மாபிமான பயிற்சி பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஓம் போட்டுட போகிறாங்க. ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஆத்மாபிமானி ஆகுங்க. அடிக்கடி தன்னை ஆத்மானு புரிஞ்சு அப்பாவை நினைவு செய்யுங்க. இது குப்தமான முயற்சி, மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு இல்லையா. டக்குன்னு சூடம் கொளுத்துற மாதிரி சூடத்தை கொளுத்தி அதை வச்சு இன்னொரு சூடத்தை கொளுத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆத்மா பிறகு பரமாத்மா ரெண்டு சூடத்தையும் கொளுத்தி எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதாவது அந்த நினைவிலே இருக்கிறோம். இது மறைமுகமான முயற்சி. ஸோ பாபா எப்படி மறைமுகமாக இருக்கிறாரோ அதே மாதிரி பாபாவை நினைக்கிற இந்த முயற்சியும் மறைமுகமாக செய்ய வைக்கிறார் நம்மளை. ஸோ அதனை நினைவாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ருத்ராட்ச மாலையை ஒரு பைக்குள்ளே கையை விட்டுட்டு உருட்டிக்கிட்டு ஜபிச்சுட்டு இருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்களாம். நம்ம நினைக்கிறது யாருக்கும் தெரியாததோடைய நினைவு அது. ஏன் அவங்க பைக்கு வெளியிலேருந்து ருத்ராட்ச மாலையை உருட்டினா என்ன, எல்லோரும் பொறாமையாக பட போகிறாங்க? தந்தை சுயம் அவரே வந்து சொல்கிறாரு, குழந்தைகளே என்ன நீங்கள் நினைவு பண்ணிங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சதோபிரதானமாக இருந்தீங்களோ அதே மாதிரி ஆகிடுவீங்கன்ற. அதே இளமை, அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் கிடச்சிடும். உலகமே சதோபிரதானம் ஆகிடும். நாம் அப்படி தான் இருந்தோம் சதோபிரதானமாக. இப்போ மறுபடியும் நாமளே தான் இப்போ சதோபிரதானமாக ஆகிறோம். கண்டிப்பாக சதோபிரதானமாக ஆகித்தான் தீரணும். ஏன்னா அந்த டைம் வந்துடுச்சு. எந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் இழந்தீங்களோ 5000 வருடமாக அதை மீண்டும் அடையிறதுக்கான முயற்சியை செய்ய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சர்வசக்திவான் தந்தை தான். இல்லை, இழந்த அதிர்ஷ்டத்தை மீண்டும் பெற்று தருகிறார். அதற்கான முயற்சி பண்ண வைக்கிறார். அந்த முயற்சி பண்ண வைக்கிறது தான் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு மோசஸ் கிட்ட கடவுள் சொன்னதாகவும் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முயற்சி பண்ண வைக்கிறது தான் அவருடைய வேலை. ஸோ எல்லாரையும் தூய்மை ஆக்குறாரு இல்லையா. அப்போ தூய்மையாக ஆக்குறாருனால என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டத்தை அடைய வைக்கிறாருன்னு அர்த்தம். பாபா புரிய வைக்கிறாரு, ஹே ஆன்மீக குழந்தைகளே, இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டோம்னா அதுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க, அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க. அப்போ இங்கே மாணவராக வந்திருக்கிறீங்க. மாணவ வாழ்க்கையினாலே அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிற வாழ்க்கை. லௌகீகத்திலும் சரி, இந்த அலௌகீகத்திலும் சரி. என்ன வித்தியாசம்? அவங்க சின்ன குழந்தையாக இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைக்கு கிடையாது. நீங்கள் பெரியவங்க, வயசானவங்க. இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. சிலர் ரொம்ப வயசானவங்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் வயோதிக நிலையை விட இளமையில் படிக்கிறது நல்லது. ஆனால் கவனம் ஒழுங்காக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இளமையில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது தான் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் வயோதிகர்கள் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அவங்க பெருசாக கவனச்சிதறல் இருக்காது.
பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு இது தாரணை ஆகிறதும் கஷ்டம்னு பாபா சொல்கிறார். இளமையில் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க, குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். குழந்தைக்கு எதுவும் தெரியாதில்ல, அப்பா அம்மா சொல்கிறத தவிர. அந்த மாதிரி பாபா சொல்கிறத தவிர எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது. பாபா சொல்கிறது தான் உங்களுக்கு உலகமாகவே இருக்கணும். ஏன்னா இளையவர்களுடைய புத்தி நல்லா இருக்கும், கற்பூர புத்தி, டக்குன்னு புரியும். இல்லை நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் தெரிகிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களால கற்றுக்க முடியாது. சின்ன வயசில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஆனால் இந்த ஞானம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஞானம் தான். ஸோ இது உங்களுடைய சரீரம் பெருசாக இருக்குது, நீங்கள் பெருசாக இல்லை, நீங்கள் ஆத்மா. ஸோ அதே மாதிரி எப்படி வயசானவங்களால் இதை புரிஞ்சிக்கிறது கஷ்டமோ, அதே மாதிரி சின்ன குழந்தைங்களாலையும் இதை புரிஞ்சிக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா கர்மேந்திரங்கள் ரொம்ப சின்னது. பாபானா பாபா பாபா பாபான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், நினைக்க முடியாது அதால். ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசான பிறகு தான் புகழ்ச்சினா என்ன, இகழ்ச்சினா என்ன, துக்கம்னா என்ன, சுகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை எப்படி சமமாக அதை பற்றி தெரிஞ்சால் தானே அது சமமாக எடுத்துக்கிறத பற்றி யோசிப்போம். ஆத்மா பிந்துவாக இருக்குது, சரீரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, ஆத்மா சின்ன புள்ளி தான், அது வளராது, உடம்பு தான் வளருது. ஆத்மா எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர சின்னதாகவோ பெருசாவோ ஆகாது. ஸோ ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது இல்லையா? ஸோ அந்த புத்திக்குத்தான் பாபா பரிசு கொடுக்கிறார், இந்த ஞான ரத்தினங்களை பரிசாக கொடுக்கிறார். ஏன்னா இப்போ புத்தி முற்றிலும் தமோ பிரதானம் ஆயிடுச்சு. தமோ பிரதான புத்தியை சதோ பிரதானமாக தூய்மையானதாக பாபா மாற்றிட்டு இருக்கிறார் ஞானத்தை கொடுத்து. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு இந்த படங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் தேவதைகள் சித்திரத்துக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. அந்த சித்திரத்தை வச்சு எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, சும்மா பூஜை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் குருட்டு நம்பிக்கை. நீங்கள் கூட அதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்க, இவர் சிவபாபா நம்முடைய அப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது. அந்த அப்பா கிட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைச்சதுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது. ஆனாலும் அவருடைய மகிமை பாடுனீங்க ஆஸ்தி கிடைச்சதுனால. ஆனால் கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியாது என்ன கிடைச்சதுன்ட்டு. ஏன்னா யாராவது நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய மகிமை பாடப்படும். பாருங்கள், இன்றைக்கி முருகனை எல்லாம் வச்சு அடிச்சுக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக, ஏன் சாமி வான் சாமின்னு. அப்போ அந்த அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறார், அதனால தான் மகிமை பாடுறாங்க சிவபாபாவோட. ஆனால் உண்மையிலே எல்லா புகழும் சிவபாபாவுக்கு தான். அவர் தானே உருவாக்குறார். அவர் இல்லைன்னா ஏது முருகன், ஏது பிள்ளையார், ஏது கிருஷ்ணர். அதனால் சிவபாபாவுடைய ஸ்டாம்பை உருவாக்கணும். ஏன்னா கீதா ஞானத்தை கொடுப்பவர் சிவபாபா தான். இந்த ஸ்டாம்பை ஈஸியாக உருவாக்கலாம். இந்த சிவத்தந்தை தான் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். நான் உங்களை சுகதாமத்துக்கு எஜமானராக ஆக்கக்கூடியவன்னு சொல்கிறார். தேகமற்ற சிவபாபா கிட்ட நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு வயதானவர்கள் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, உடல் இல்லாத சிவத்தந்தை கிட்ட வந்திருக்கிறோன்ட்டு. அவர் இந்த பிரம்மாவுடைய தேகத்தில் பிரவேசமாக இருக்கிறார். அந்த நிராகாரமானவரைத்தான் சித்திரமற்றவர், அதாவது உடல் இல்லாதவர், அசரீரின்னு சொல்கிறோம். நாம் அந்த உடலற்ற சிவபாபா கிட்ட போகிறோம். அவர் இந்த சரீரத்தை தற்காலிகமாக எடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புத்தியில் இருக்குது. அப்போ அந்த அந்த உடம்புல நம்ம கவனம் போகாது, அதுதான் முக்கியம். மதுபனுக்கு போகிறோம், குல்ஜார் தாதி இருக்கும் பொழுது குல்ஜார் தாதி உடம்புல சிவபாபா பார்க்க தான் போகிறோம். குல்ஜார் தாதி உடம்புல தான் பாப்தாதா வராங்க.
அதுக்கு முன்னாடி குல்ஜார் தாதி வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உடலுக்காக போகல, உள்ளே வர உடலற்ற சிவத்தந்தைக்காக போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் யாரை பார்த்தாலும் தற்காலிகமாக இந்த உடம்பை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு நிரந்தரமாக இருக்கிற ஆத்மான்ற உணர்வில் பழகணும். கணவன், மனைவி, குழந்தை. ஏன்னா இங்கே தான் அதிகமாக நம்ம ஏமாந்துருவோம் இல்லையா? உடலுணர்வே அங்கே தான் வரும். தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக்கி முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார் இல்லையா? நாம் சிவபாபா கிட்ட போகிறோம். எதுக்காக போகிறோம்? தூய்மை ஆகிறதுக்காக போகிறோம். ஏன்னா தூய்மை இழந்தவர்களை அவர் தான் தூய்மையாக்குறார். தூய்மையாக்கி முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். முக்தி, ஜீவன் முக்தினா என்னது? முக்தினா சாந்தி தாமம், ஜீவன் முக்தினா சுகதாமம், சொர்க்கம். ஸோ பரந்தாமம் மற்றும் சொர்க்கத்தில் வசிக்கக்கூடியவர்களாக நம்மளை ஆக்குறார். அதுதான் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்குறாருன்னு சொல்கிறது. மனிதர்கள் எல்லாருமே அமைதி வேணும்னு தான் முயற்சி செய்கிறாங்க. பகவான் கிடைச்சாதான் அமைதி கிடைக்கும். ஆனால் மனிதர்கள் யாருமே சுகத்துக்காக முயற்சி செய்கிறது கிடையாது. இந்த துக்கத்துலேருந்து தப்பிச்சா போதும்னு தான் முயற்சி செய்கிறாங்க. தந்தை கூடவே நாம் வீட்டுக்கு போகணும், பகவானை சந்திக்கணும். அவ்வளோதான் முயற்சி இல்லையா? பாபா கூடவே போகணும். எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா இன்னொருத்தவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை அழுவும், போகாது. ஏன்னா இந்த அம்மா விட்டு போயிடுவாங்களான்னு பயம் வந்துடும். அந்த மாதிரி பாபாவை நீங்கள் விடாமல் இருக்கணும். இல்லைன்னா விட்டு போயிட்டாருன்னா எந்த நேரம் வேணாலும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய விஷயம்லாம் ஏன்ட்ட கொடுன்னு கேட்குறது தான். அப்போ அதுவும் நீங்கள் ஆசாசியாக அங்கே போயிடுறீங்க மாயா கிட்ட. டக்குன்னு பாபா விட்டுட்டு போயிடுவார். எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த குழந்தையுடைய எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கணும். அவ்வளோதான் யோகா இல்லையா? குழந்தைங்களுடைய எச்சரிக்கை உணர்வு தான் யோகா. ஸோ இப்போ எல்லாருமே முக்தியை விரும்புகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொன்னால் கூட கடவுளை சந்திக்க போகிறோன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடவுள் ஒன்றும் சொர்க்கத்தில் இல்லையே, பரந்தாமத்தில் முக்தியில் தானே இருக்கிறார். ஜீவன் முக்தி அடையக்கூடியவர்களோ பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்தில் கடவுள் வரமாட்டார் அப்படின்ட்டு. மற்ற எல்லாருமே முக்திக்கான விருப்பம் தான் வைக்கிறாங்க. ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லக்கூடியவர் யாருமே கிடையாது. சந்நியாசி போன்றவர்கள்கிட்ட போய் அமைதி கேட்குறாங்க. மன அமைதி எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கான வழி சொல்லக்கூடியவர்கள் கூட முக்திக்கு போகிறவங்க தான். மோட்சம்னா என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. களைப்படைஞ்சிட்டா முக்திக்கு போனால் நல்லதுன்னு களைப்போடு சொல்கிறாங்க. இல்லை இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா என்னடா வாழ்க்கை, முக்திக்கு போனால் நல்லாயிருக்கும், அது ஒரு விரக்தியில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே முக்தி தாமம் வந்து ஆத்மாக்கள் வசிக்கிற வீடு. அங்கேயே நிரந்தரமாக இருந்துட முடியாது, திரும்ப இங்கே வந்து தான் ஆகணும். நாம் புது உலகத்துக்கான ராஜ்ய பாக்கியத்தை அடையிறோம் அப்படின்னு எல்லா சென்டரில் இருக்கிற குழந்தைங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லை? நம்ம எதுக்கு சென்டருக்கு போகிறோம்? உலக ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக. புது உலக ராஜ்ய பாக்கியத்தை, இந்த உலகத்தின் ராஜபாக்கியம் இல்லை. பாபா நமக்கு புது உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். அந்த ராஜ்யத்தை புது உலகத்தில் வந்து கொடுப்பாரா அல்லது பழைய உலகத்தில் கொடுப்பாரா? பாபா சொல்கிறார்,
புது உலகத்துக்கு நான் வருவதில்லை, பழைய உலகத்துக்கும் நான் வருவதில்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட சங்கமேகத்தில் வந்து கொடுக்குறேன். இல்லை, மற்றபடி சத்தியுகத்திலே கலியுகத்திலே பாபா வர்றது கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் தான் நான் வரேன்றார். தந்தை எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பார் இல்லையா? அப்படியே துர்கதியிலே விட்டுட்டு போயிடுவாரா? கிடையாது. சத்கதி வேறு, துர்கதி வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த பழைய உலகம் விநாசமாகிடும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இதன் மீது அன்பு செலுத்தாதீங்கன்றார். துக்கம் எப்படி வரும்? இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடித்த நபர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு துக்கம் வரும். பற்று வைக்காதீங்க. பற்று வச்சா தானே துக்கம் வரும். பற்று வைக்காதீங்க. அப்போ தான் வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா குஷி குஷியாக உடலை விட்டு வெளியேறுன்றார், பரந்தாமத்துக்கு போகுன்றார். இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பழைய உலகம் ஆல்ரெடி அழிஞ்சிட்ட மாதிரி தான். இந்த உலகம் சத்தியுகமாக மாறிட்டு இருக்குது. மாற்றுறதுக்கு தான் தந்தை வந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் சங்கமயுகத்தில் தான் நான் வரேன்னு பாபா சொல்கிறார். உங்களை துக்கத்திலேருந்து விடுவித்து ஹரியின் வாசலுக்கு அழைத்து செல்கிறேன். அதான் ஹரித்வார் இல்லை, ஹரியின் வாசல்ன்றது சொர்க்க வாசல். அங்கே அழைச்சிட்டு போகிறார். இது ஞான விஷயம். ஹரித்வார்னாலும் கிருஷ்ணத்வார்னாலும் கிருஷ்ணபுரினாலும் எல்லாமே சத்தியகத்தை தான் குறிக்குது. நல்லது. ஸோ கிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மணனை கூட ஊஞ்சலில் வச்சு ஊஞ்சலில் தாளாட்டுறாங்க. முதல்ல ஹரித்வார் வரும். சத்தியுகம் தான் ஹரித்வார்னு சொல்லப்படுது. பிறகு ராம், லக்ஷ்மண் போன்றவர்களை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அது உருவாக்கப்பட்ட விஷயம். ராமருக்கு எத்தனையோ சகோதரர்களை கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். நிஜத்தில் அப்படி கிடையாது. ராமருக்கு நிறைய சகோதரர்களை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் 4 சகோதரர்கள்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? ராமாயணத்தில் 4 சகோதரர்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி 4 சகோதரர்கள், 8 சகோதரர்கள், சகோதரிகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. கலியுகத்தில் தான். அங்கெல்லாம் 2 குழந்தை தான் பிறக்கும் இல்லையா? ஒருபுறம் அதுலேயும் ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரரே இருக்க மாட்டாங்க. ராமருக்கு சகோதரி தான் இருப்பாங்க. கிருஷ்ணருக்கும் ஒருபுறம் ஈஸ்வரிய குழந்தைகள், மற்றொரு புறம் அசுர குழந்தைகள். ஸோ ஈஸ்வரிய குழந்தைகள் இருக்கிறது நாம் இங்கே சங்கமேகத்தில் இருக்கிறோம். சத்தியுகம் திரேதகத்தில் இருக்கிறவங்களும் ஈஸ்வரிய குழந்தைகள் சொல்லலாம். துவாபர கலியுகத்தில் இருக்கிறவங்கள அசுர குழந்தைகள் சொல்கிறோம். அந்த ஈஸ்வரிய குழந்தைகளே அசுர குழந்தைகளாக மாறிடுறோம் துவாபரகத்துக்கு வரும்போது. சிவபாபா பிரம்மா உடம்பில் வந்திருக்கிறாரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பிரம்மா உடம்பில் சிவபாபா வந்திருக்கிறதுனால சிவனை பாபானும் பிரம்மாவை தாதானும் சொல்கிறோம். தாதானா மூத்த சகோதரர். அவர் ஆத்மாக்களுக்கு பிதாவாக இருக்கிறார். சிவபாபா அனாதியானவராக இருக்கிறார் இல்லை? அனாதினா என்ன? ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எப்போவுமே இருக்கிறார். எப்போவுமே சிவனாகவே இருக்கிறார். பிரம்மா எப்பவும் பிரம்மாவாக இருக்கிறது கிடையாது. இந்த நேரத்தில் பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறார். சிவபாபா சாலிகிராமங்களை படைக்கிறாருன்னு கிடையாது. அவங்க ருத்ரயாகத்தில் சாலிகிராமங்களை படைக்கிறாங்க இல்லையா? சாலிகிராமங்கள் அழிவற்றவைகளாக இருக்கவே செய்கின்றன. சாலிகிராமம்னு சொல்கிறது ஆத்மாவை குறிக்குது. அது எப்போவுமே தான் இருக்குது. ஆனால் ஆத்ம உணர்வுடையவராக பாபா மாத்துறார். புதுசாக ஆத்மாவை உருவாக்கலை. தந்தை தூய்மையானவர்களாக நம்மளை மாத்துறார். அவ்வளவுதான்.
இல்லையா, புதுசாக உருவாக்கலை. அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையானவர்களாக ஆக்குறார். எது வரைக்கும் ஆத்மா தூய்மை ஆகலையோ அது வரைக்கும் சரீரம் எப்படி தூய்மை ஆக முடியும்? ஸோ முதல்ல ஆத்மா, பிறகு தான் சரீரம், இல்லையா? ஸோ ஆத்மா எப்படியோ அதற்கேற்ற சரீரம் தான் கிடைக்கும். ஆத்மா அழுக்காக இருந்தால் சரீரமும் அழுக்காக தான் கிடைக்கும். ஆத்மாக்களாகிய நாம் சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தோம், சதோபிரதானமாக இருந்தோம். அதனால் அங்கே கிடைத்த உடலும் சதோபிரதானமாக இருந்தது. ஆனால் இப்போ ஆத்மா அசுத்தமாக தமோபிரதானமாக இருக்கிறோம். அதனால் அழுக்கான உடல் கிடச்சிருக்குது. இப்போ மறுபடியும் எப்படி நாம் சதோபிரதானமாக ஆகிறது? இது ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் ஆத்மாவில் கரை படிஞ்சு இருக்குது. அதனால தான் தூய்மையற்ற இல்லை விகார கரை படிஞ்சு இருக்குது. அதனால தான் தூய்மையற்றவர்களாக தமோபிரதானமாக ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் சதோபிரதானமாக ஆகணும், கரையை நீக்கணும். கணக்கு வழக்குகளை முடிச்சிட்டு எல்லோரும் சாந்தி தாமத்துக்கோ அல்லது சுகதாமத்துக்கோ வருவோம். அப்போ இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னா பாபா நினைவு தான், வேறு எதுவும் கிடையாது. நிரந்தரமான பாபா நினைவின் மூலமாக தான் கணக்கு வழக்கையும் முடிப்போம், பாவக்கரைகளையும் எரிப்போம். ஸோ ஆத்மாக்கள் எப்படி வருது அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்மஸ் ட்ரீயில் விளக்கு ஏற்றி கொண்டாடுறாங்க, இல்லை லைட்டு பல்பு வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ உண்மையில் அது ஆத்மாக்களின் மரம் அது. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ இது எல்லாமே தர்மத்தின் தனித்தனி கிளைகள், இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒரு கிளை இருக்கும் இல்லையா, தர்மத்தின் தனித்தனி கிளைகள். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சே இந்த ஞானத்தை கொடுக்கலாம். ஸோ அங்கேருந்து ஆத்மாக்கள் முதலாக எப்படி கீழே இறங்குதுன்ற ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடுச்சு இல்லையா. உலகம் ஆரம்பத்தில் சதோபிரதானமாக இருக்கும். அப்போ மேலே எந்த ஆத்மாலும் சதோபிரதானமாக இருக்குதோ அந்த ஆத்மா தான் ஃபஸ்ட்டு இறங்கும். அப்புறம் கொஞ்சமாக இந்த பூமி சதோபிரதானத்திலேருந்து சதோ வரும்போது சதோவான ஆத்மாக்கள் மேலேருந்து இறங்கும். இது ரஜோ ஆகும்போது ரஜோவான ஆத்மாக்கள் மேலேருந்து இறங்கும். தமான பிறகு தமோவின் ஆத்மாக்கள் இறங்கும். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு சாந்தி தாமம். இப்போ நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சங்கமயுகத்தில் எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமத்திலேருந்து இங்கே வந்துடும். பிறகு எல்லோரும் திரும்பி போவோம். மற்றபடி பிரளயம் ஏற்படாது. பிரளயம்னா ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே காணாமல் போகிற மாதிரிலாம் ஃபுல்லாக டோட்டல் வாஷ் அவுட் ஆகாது. கொஞ்சம் இடம் இருக்கும், கொஞ்சம் மனிதர்கள் இருப்பாங்க. அதன் மூலமாக தான் மீண்டும் மனித சிருஷ்டி விருத்தி ஆகுது. பாபா கிட்ட மறுபடியும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டு மீண்டும் சுயராஜ்யத்தை அடையிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த உலக அழிவுக்கு முன்னாடி அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க நாம் பாபா கிட்ட வந்திருக்கிறோம். நம்முடைய சுயராஜ்யத்தை மறுபடியும் அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். இது சும்மா பேரளவுக்கு சொல்கிறது கிடையாது. அதுக்கான முயற்சி பண்ணுறோம். என்ன முயற்சி? நினைவு. ஏன்னா நினைவின் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கும். பாபா நினைக்கிறதன் மூலமாக தேக சகிதமாக அனைத்து உற்றார் உறவினர்களையும் மறந்துடுங்கன்னு பாபா சொல்கிறார். வெறும் ஜோதி தான் தெரியணும். நானும் ஜோதி, எல்லோரும் ஜோதி. எல்லா ஜோதிக்கும் அப்பா பரஞ்சோதி சிவபாபா. அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. மற்ற உறவுகள் ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுப்பீங்க. ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது தான் அந்த ஆத்மா எழுந்திருக்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ சித்திரம் மற்றும் விசித்திரம். சித்திரன்றது உடம்பு, விசித்திரன்றது
ஆத்மா, நிராகார ஆத்மா, அதாவது சித்திரம் இல்லாத ஆத்மா. யாரை பார்க்க முடியாதோ அவரைத்தான் விசித்திரம்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஆழமான விஷயம். இது ஹிந்தி வார்த்தை, சித்திரம் விசித்திரம்ன்றது. ஆத்மா எவ்வளோ சின்னதாக இருக்குது. அந்த குட்டி ஆத்மா நடிப்பு நடிக்க வேண்டி இருக்குது. ஸோ வேறு யாருடைய புத்தியிலும் இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. ஆனால் நம்ம மைண்டில் சொல்லி 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 ஆழமாக பதிய வச்சிட்டார். முதல்ல நான் ஆத்மா, அவர் நம்முடைய அப்பா அப்படிங்கிறத புத்தியில் நல்லா உட்கார வைக்கணும். அவரைத்தான் பதித்த பாவனன், ஹே பகவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தி மார்க்கம் மாதிரி உட்கார்ந்த இடத்துல நான் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவத்தந்தைன்ட்டு அவரை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும். அந்த ஒருவரை மட்டும்தான் நினைக்கணும். ஸோ பகவானை எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று அடைஞ்சிருப்பாங்கல்ல, அதனால தானே நினைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அவரை எப்படி நினைக்கிறதுன்னு. பிறகு நாம் ஏன் தெருவாக போய் ஏமாறணும்? இல்லை, தெருவுக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதோ இது ஆடி மாதம் இல்லையா, ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் தேர் தீமிதி திருவிழா வருவாங்க. அவங்க கூப்பிட்றாங்கன்ட்டு போவாங்க. எப்போ வேணாலும் வீதி உலா வரும், அதுக்காக கண்ணு முழிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஏமாற்றம் அடையிறதுன்ற. கடவுளை நினைங்க. கடவுள் ஒருத்தர் தான் இல்லையா? அவர் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் தான் வர வேண்டி இருக்குது. நாம் டைரெக்டாக போக முடியாது. அவர் வந்து நம்மளை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறார். நாம் இப்போ அழுக்காக இருக்கிறோம், அதனால் நம்மளால் போக முடியாது. தூய்மை இல்லாதவர்கள் எப்படி அங்கே போக முடியும்? ஸோ இப்போ இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க இல்லை? இதெல்லாம் நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் இல்லை? இதுக்காக தான் இவ்வளோ கோயில் கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை பாபா பண்ணி நம்மளை ஜீவன் முக்தி நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு. பக்தி மார்க்கத்தின் பாகம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு பகவானைத்தான் ஏ ஈஸ்வரா, ஹே பரமபிதா, ஓ இறை தந்தையே அப்படின்னு நினைவு செய்கிறாங்க. ஆனால் அவர் ஒரே ஒருத்தர் தான். அப்போ எதுக்கு வேறு பக்கம் சென்று ஏமாற்றம் அடைகிறீங்க? கடவுள் ஒருத்தர் தானே, மற்ற இடத்துக்கு போய் ஏன் ஏமாறுறீங்க? அந்த ஒருத்தர் மேலே இருக்கிறார். இருந்தாலும் ஏன் ஏமாறுறாங்கன்னா அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நாடகப்படி எல்லையற்ற புத்தியற்றவர்களாகி பக்தி செய்கிறாங்கன்ற. ஸோ பக்தி செய்கிறாங்கனாலே புத்தியற்றவர்கள் தான். இப்போ நீங்கள் எல்லையற்ற புத்திசாலியாக ஆகியிருக்கிறீங்க. ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க தான் புத்திசாலிகளாக ஆகிறாங்க இல்லை? அந்த ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் நன்மை இருக்குதுன்னு பாபா நேற்று கூட சொன்னார். ஸோ அப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க மறைஞ்சிருக்க முடியாதுன்றார். அவங்க எப்போவுமே சிரேஷ்ட காரியம் மட்டும்தான் செய்வாங்க. நான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ குழந்தைங்க கூட எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? பாபா எப்படியோ அவருடைய குழந்தைகளும் அதே மாதிரி தான் இருக்கணும். அவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர்னால் நாமளும் சுகத்தை தான் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப இனிமையானவர் ஆகணும். நேற்றுமே இதை தான் சொன்னார் இல்லையா? ஸோ தந்தையின் வலதுகரம் ஆகணும். இப்படிப்பட்ட குழந்தைங்க தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். தந்தையுடைய வலதுகரம் அல்லவா? ஏன்னா வலது கரத்தினால தான் நிறைய காரியம் செய்வாங்க. இடது கையினால் அந்தளவுக்கு காரியம் பண்ண முடியாது. வலது கரம் எப்போவுமே சரியான காரியம் மட்டுமே செய்யும். அதனால தான் இந்த வலது கையை மட்டுமே சுப காரியங்களில் பயன்படுத்துகிறாங்க. இல்லை, கண்டக்டர்கிட்ட காசு கொடுக்கணுன்னா கூட இடது கையில் கொடுக்க மாட்டோம், வலது கையில் தான் கொடுப்போம் இல்லையா?
பூஜை எப்போவுமே வலது கையால் தான் செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறி உடையவர்களாக நேர்மையானவர்களாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். தந்தை கிடைச்சிட்டாருன்னா குஷி ஏற்படணும் இல்லையா? பாபா சொல்கிறாரு, என்ன நினைவு செஞ்சிங்கன்னா இறுதி கால நிலை நல்ல நிலையாக ஆகிடும். நல்ல வழி அல்லது நல்ல நிலை ஏற்படுத்தும் வழி ஒரே ஒருவருடையது தான் இல்லையா? எது வாழ்நாள் ஃபுல்லாக அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் கடைசியில் ஞாபகம் வரும்ன்றார். ஸோ ஃபுல்லாக பாபாவையே நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்க அப்படின்னா இறுதியிலும் பாபா நினைவு தான் வரும். அப்போ அதற்கேற்ற நல்ல பிறவி கிடைக்கும். ஸோ நல்ல வழி அல்லது நல்ல நிலை ஏற்படுத்துகிற வழி ஒரே ஒரு பாபாவுடையது மட்டும்தான். மற்றது எல்லாமே தவறான வழி தான். அதனால தான் ஈஸ்வரனுடைய வழி தனிப்பட்டதுன்னு பாடப்பட்டு இருக்குது. அவரைத்தான் பதித்த பாவனர்னு சொல்கிறோம். மனிதர்களை தூய்மையாக்கி துர்கதியிலிருந்து எப்படி சத்கதிக்கு அழிச்சிட்டு போகிறது அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலே பக்தி மார்க்கத்தில் பண்ணுற தீவிர முயற்சி கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? இமயமலையில் அந்த குளிரில் சட்டை இல்லாமல் அவங்க சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துட்டு வருஷக்கணக்காக தவம் பண்ணுவாங்க. அவ்வளோ தீவிர முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அதனால் சத்கதி கிடைக்கிறது கிடையாது, எந்த பலனும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம கூலாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு பாபாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம். அதன் மூலம் சத்கதி அடையிறோம். சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். பக்தியில் யார் எந்த பாவனையோடு பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் நான் ஒருவனே. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இதில் மெயினாக அவங்களுக்கு காட்சி கிடைக்கணுன்றது தான் பெரிய லட்சியமாக இருக்கும். ஸோ அதை பாபா தான் கொடுக்குறார். அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்றார். அவங்களுடைய முயற்சியின்படி தானாகவே அவங்களுக்கு கிடைத்து விடும்ன்றார். காட்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதில் நிறைய பேருக்கு தோணும் இல்லையா, அப்போ பக்தி மார்க்கத்திலையும் நான் என்னுடைய பாகம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். அப்போ பண்ணுவாரா அப்படின்னு சமீபமாக கூட யாரோ கேட்டிருந்தாங்க. ஆனால் அதை அப்போ பண்ணலை. எல்லாமே சங்கமேகத்தோடு சரி, சங்கமேகத்துக்கு தான் வர்றார். அங்கே தானாகவே நடக்கும். அதற்கான ஏற்பாடெல்லாம் இப்போ பண்ணுறார் பாபா, அவ்வளவுதான். ஸோ இப்போ குழந்தைங்க கூட தன்னுடைய முயற்சியின் மூலம் தூய்மையாகணும் இல்லையா? முயற்சி பண்ண வைக்கிறார் பாபா, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், பண்ணி தூய்மை ஆகணும். அவரே தூய்மை ஆக்கிறதா இருந்தால் எல்லாரையும் ஆக்கிடுவார். அப்போ பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்க. அவர் தான் சர்வசக்திவானாக இருக்கிறார். நம்மளை எவ்வளோ உயர்வானவராக ஆக்குறார் இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லை? எவ்வளோ சர்வசக்திவான்றது ஞானவான்ற அர்த்தத்தையும் பாபா சொன்னார். ஸோ நம்மளை எவ்வளோ உயர்வானவராக ஆக்குறார். ஸோ அதன் மூலம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் தந்தைக்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ பாபாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை மறுபடியும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ பாபா கிட்ட இருக்கிற அதே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இப்போ நம்ம புத்தியிலும் இருக்குது. இதுக்கு முன்னாடி கிடையாது. யாகம், தவம் பண்ணுறது, சாஸ்திரங்கள் கேட்குறது, இது எல்லாமே சாஸ்திர ஞானம், பக்தி மார்க்கம். அதில் எந்த லட்சியமும் கிடையாது. ஏன் பண்ணுறோன்னே தெரியாது. படிப்பில் தான் லட்சியம் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு வகையான ஞானம் இருக்கும்.
அப்போ இது எதற்கான ஞானம்? தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுக்கான ஞானம் கொடுக்கறது யார்? பதித்த பாவனன் தந்தை. சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை தந்தை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்தீங்க, இதனால் விழுந்தீங்க, மீண்டும் ஏறணும். ஃபாலன் ஏஞ்சல்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க. அது நாம தான். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறார். இதில் எல்லாருமே நடிகர்கள் தான். பாபாவுக்கும் பாகம் இருக்குது. இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஸோ இந்த எல்லையற்ற ஞானம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு அந்த சொர்க்கம் வருதுன்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும். அதற்கேற்ற குணத்தை வெளிப்படுத்துவீங்க. இப்போ நாம் காரிருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்தோம், எங்கே இருந்தோம், எதுவுமே தெரியாது. அதான் காரிருளில் இருந்தோன்னு சொல்கிறார். இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஞானத்தை கேட்டு தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தான் இந்து தர்மம்னு தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் புரிய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க இதுக்கு தயாராகணும். இந்த ஞானத்தை கொடுக்க இதுக்கு நிறைய குழந்தைங்க தேவை. டெல்லியில் மாநாடு நடத்த வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபரிஸ்தான் அப்படின்னு டெல்லி தான் சொல்லப்படுது இல்லையா? அது இன்னும் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் குஷியாக இருக்கும். நம்ம டெல்லி தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது. சப்போஸ் தமிழ்நாடு தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னா நம்ம கேட்கும்போது எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கும் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு. பரிஸ்தான்னு டெல்லி தான் சொல்லப்படுது. இதுதான் யமுனை நதிக்கரையில் இருந்தது. டெல்லி தான் தலைநகரம். இப்போவும் சரி, சொர்க்கத்திலையும் சரி. ஸோ இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு பலருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. தேவதைகளின் தலைநகரமாகவும் இதே டெல்லி இருந்தது. டெல்லியில் மிகப்பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மாயா செய்ய விடுறது கிடையாது. ஏதாவது தடை போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை? அந்த தடையை உடச்சி எப்படியாவது நடத்திடணும். இன்றைய நாட்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எண்ணங்களின் வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டு விட்டது அல்லவா? ஸோ அதிலும் குறிப்பாக இப்போல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இல்லையா? எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க தங்களுக்குள்ள ஒன்றா சேர்ந்து சேவையில் ஈடுபடணும். இல்லை தனியாக போனால் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த லௌகீக உலகத்தில் கூட தங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து இல்லை, கருத்து வேறுபாட்டினால ஒரு கட்சி பிரியுது ஆளுங்கட்சின்னா கட்சி கலைச்சிட்றாங்க இல்லை ஆட்சி கலைச்சிட்றாங்க. 2 பிரிவினர்களாக ஆகிடும்போது ஜனாதிபதி பதவியை கூட நீக்கிடுறாங்க. ஸோ கருத்து வேறுபாடு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துது. பிறகு பகவானையே எதிர்க்க கூட தாமதிக்கிறது கிடையாது. அதிக நஷ்டத்தை அடையிறாங்க. ஸோ கருத்து வேறுபாடு வெளி உலகத்திலும் நஷ்டம்தான், இங்கேயும் ஆன்மீக உலகத்திலும் நஷ்டம்தான். கோபன்ற பூதம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், கேட்கவே கேட்காதீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு தெரியும் கோபம் கருத்து வேறுபாடெலாம் எவ்வளோ இருக்குது, சமஸ்கார மதம்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பகவானுக்கு தெரியும். தந்தை குழந்தைங்களுக்கு சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி தாரணை செய்கிறீங்களா இல்லையான்றது அவங்கவுங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்குது. யார் மேலேயாவது பாபா ஆசீர்வாதம் செய்வார்
கருணை காட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் கருணை கேட்குறதுக்கான விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ ஒருவேளை பாபா தூண்டுதல் மூலமாகவே ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும்னா பாபா இந்த அழுக்கான உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி தானே நினச்சிக்கிறாங்க. இவருக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்தாரு, அவருக்கு ஞானத்தை கொடுத்தாருன்ட்டு. அப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுக்குறன்னா அது ஏதோ தூண்டுதலில் கொடுக்குற மாதிரி அர்த்தம் இல்லையா? ஸோ அப்படிலாம் தூண்டுதல் மூலமாகலாம் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் வார்த்தை. தூண்டுதல் மூலமாக, ஆசீர்வாதம் இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகள். இங்கே நீங்கள் முயற்சி செய்யணும். தூண்டுதலுக்கான விஷயமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 3 இன்ஜின் கிடச்சிருக்குது. வெளி உலகத்தில் ஒருத்தர் தனியாக அப்பாவாகவும், இன்னொருத்தர் தனியாக டீச்சராகவும், கடைசியில் இன்னொருத்தர் குருவாகவும் இருப்பாங்க. இங்கே இந்த 3 பேருமே ஒருவராக சேர்ந்துருக்கிறாங்க. அதான் 3 இன்ஜின். அப்பா, டீச்சர், சத்குரு. பாபா சொல்கிறாரு, நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குறேன், இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் பூஜாரிகளாக ஆகிடுவீங்க துவாபரகத்திலிருந்து. ஸோ இதை மிகவும் யுக்தியாக புரிய வைக்கணும். கேட்டு யாரும் மயக்கம் அடைஞ்சிடக்கூடாது. முதல் முக்கியமான விஷயமே 2 தந்தைக்கானது தான். பகவான் நம்முடைய தந்தை. அவர் இங்கே ஜென்மம் எடுத்ததன் நினைவாக தான் இங்கே சிவஜெயந்தி கொண்டாடுறோம். அப்படி என்ன பண்ணியிருப்பார்? மிக உயர்ந்த காரியம் தானே பண்ணியிருப்பார். அப்போ மிக உயர்ந்த காரியம் சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கிறது தானே. ஸோ கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கியிருக்கணும். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. இப்போ இந்த நரகம், ஒட்டுமொத்த உலகமும் நரகம் ஆயிடுச்சு இல்லை? இந்த நரகம் விநாசமாகிறதுக்காக தான் மகாபாரத யுத்தம் எதிரிலே இருக்குது. இந்த யுத்தம் பாரதத்தை கைப்பற்றுவதற்கான யுத்தம். அதனால தான் இது பேர் மகாபாரத யுத்தம். ஏன்னா பாரதம் தான் சொர்க்கமாகுது இல்லையா? ஆனால் அது யோக பலத்தின் மூலமாக தான் கிடைக்கிது. தந்தை கண்டிப்பாக புது உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். தந்தையின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் தான் நாம் சொல்கிறோம், பாரதத்தை நாங்கள் தூய்மையாக ஆக்கியே தீருவோம், புது உலகத்தை ஸ்தாபனை செய்தே தீருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் உலகம் அழிந்தே தீரும். அதுக்குள்ளே நாம் தூய்மை ஆக்கியே தீரணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா எப்படி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் பாபாவுக்கு சமமாக ஆகணும். ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக ஆகணும். சதா சுபகாரியங்கள் மட்டும் செஞ்சு வலதுகாரமாக ஆகிடணும். ஸோ ஒருபோதும் கருத்து வேறுபாடில் வரக்கூடாது. கருத்து மற்றும் எண்ணங்களில் வேறுபாடு ஒருவரையொருவர் எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கோபம்ன்ற பூதத்தை நீக்கணும். ஏன்னா அங்கே ஒரே ராஜ்யம் நடக்குதுன்னா கருத்து வேறுபாடு இல்லாமல் நடக்குது. ஸோ அந்த சமஸ்காரம் இப்போவே வரணும். அதுதான் முக்கியமான விஷயம். குழந்தை மாதிரி இருக்கணும். வரதானம். சுயஸ்மிருதியில், அதாவது நினைவில் நிலைத்திருந்து தனது ஒவ்வொரு கர்மத்தையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அத்தாரிட்டி ஸ்வரூபம் ஆகுங்கள். சாக்காரத்தில் பிரம்மபாபா சுயஸ்மிருதியில் நிலைச்சிருந்ததுனால அவர் செஞ்ச ஒவ்வொரு கர்மமும் இந்த பிராமண குடும்பத்துக்கு நியமமாக, விதியாக மாறிடுச்சு. ஸோ சுயஸ்மிருதின்றது உள்நோக்கு முகம்னு கூட சொல்லலாம். இல்லை, என்னை பார்த்து பிறர் செய்வார்கள், அந்த எச்சரிக்கை உணர்வோடு ஒவ்வொரு காரியமும் செய்கிறார். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் பிராமண குடும்பத்திற்கான விதி.
தனது சுயபோதையில் இருந்ததுனால ஒருவேளை சாக்கார உடலின் மூலமாக ஏதாவது தவறான கர்மம் நடந்துட்டாலும் அதை நான் சரியாக மாற்றிவிடுவேன்னு சிவபாபா சொல்கிறார். ஸோ இதை சிவபாபாவால் அதிகாரத்தோடு சொல்ல முடிஞ்சது. காரணம் என்னென்னா, அவர் உள்நோக்கு முகத்தில் இருந்ததுனால அது முடிந்தது. வெளி உலகத்து விஷயத்தின் போதையில் இல்லை. அவர் நாராயணனாக இருந்தார். பாபா சொல்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். தனது சுயஸ்வரூபத்தின் ஸ்மிருதியில் இருந்ததுனால எந்த ஒரு கர்மமும் தவறாக நடக்கவே முடியாதுன்ற போதை இருந்தது இல்லை. ஸோ ஆத்மஸ்வரூபத்தில், அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிற நினைவில் இருந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது கண்டிப்பாக தப்பாக வாய்ப்பே கிடையாது. அந்த போதை இருந்துச்சான் பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு. ஸோ அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் கூட எப்போ உங்களுடைய சுயஸ்திதியில் நிலச்சிருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வரக்கூடிய சங்கல்பங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாமே நியமமாக மாறிடும்ன்ற இல்லை. சுயஸ்திதியில், அந்த ஆழ்ந்த அமைதியில், ஆத்ம உணர்வில், சாட்சி நிலையில் இருந்து நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள், பேசுகிற வார்த்தைகள், செய்கிற கர்மங்கள் எல்லாமே நியமமாக மற்றவர்களுக்கு மாறிடும். அந்த மாதிரி காரியங்களைத்தான் செய்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சூப்பரான வர்தனம் ஸ்லோகன். தூய்மை என்னும் தூணை வலுப்படுத்துங்கள், அப்போது இந்த தூண் லைட் ஹவுஸ் போல் காரியம் செய்யும். இல்லை, தூய்மைன்றதே ஒரு தூண், அதை வலுப்படுத்துங்கன்றார். பாபா நினைவின் மூலமாக தான் தூய்மையின் தூணை வலுப்படுத்த முடியும். அப்போ அந்த தூணே லைட் ஹவுஸ் மாதிரி மற்றவர்களை பிடிச்சி இழுக்கும் இல்லை. லைட் ஹவுஸ் தன்னை நோக்கி அல்லது பிறருக்கு வழிகாட்டுது இல்லையா, அந்த காரியத்தை இந்த தூய்மைன்ற தூண் செய்யும்ன்ற அவ்யக்த இஷாரா. அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்து சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். புத்தியில் அசுத்த சங்கல்பங்களோ அல்லது பழைய சமஸ்காரங்களோ என்ன வடிவில் தொட்டாலும் தோன்றினாலும் கூட முழுமையான வைஷ்ணவர்னு சொல்ல முடியாது. இல்லை, வைஷ்ணவர்னாலே முழுமையாக தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, யாராவது ஒரு தவறான காரியத்தை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்கறதுனால அதோடைய தாக்கம் அவங்களுக்கு ஏற்படுது. அதற்கும் கணக்கு உருவாகுது. எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். தவறான விஷயத்தை பார்த்தா கூட அதோடைய தாக்கம் ஏற்படுது இல்லை, அதுக்கும் கணக்கு உருவாகிடுது. இந்த கணக்கின்படி யோசித்து பார்த்தால் பழைய சமஸ்காரங்களும் அசுத்த சங்கல்பங்களும் புத்தியில் தோன்றினாலும் கூட அவர்களை எப்படி முழுமையான வைஷ்ணவர் அல்லது முழுமையான தூய்மையானவர்னு சொல்ல முடியும். ஏன்னா அதோடைய தாக்கம் வருது இல்லை. எண்ணத்தில் வந்துடுச்சுனாலே தாக்கம் வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம் இல்லை. ஒரு அசுத்தமான விஷயத்தை பார்த்தாலே அதோடைய தாக்கம் வருதுன்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அசுத்தமான எண்ணங்களை உருவாக்கும். அப்போ அசுத்தமான எண்ணங்களே உருவாயிடுச்சுன்னா எப்படி உங்களை முழுமையான வைஷ்ணவர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே எல்லாமே சூக்ஷ்மத்தில் இல்லை. வெளிப்புறமாக தூய்மையாக இருக்கிறது அந்த வைஷ்ணவர்கள் பண்ணுறாங்க. ஆனால் சூக்ஷ்மத்திலும் நாம் தூய்மையாக இருக்கணும். சூக்ஷ்மத்திலும் பாவக்கணக்கு உருவாகாமல் இருக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. நான் முழுமையான வைஷ்ணவன் அப்படின்ற சமானத்தில் இருக்கலாம்.